இறைவனை பற்றி குரானும் பகவத்கீதையும். குரான்: என்னை ஒரு காலம் பார்க்க இயலாது, பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஆனால் அவனோ எல்லோருடைய பார்வைகளையும் அடைகிறான். அவன் நுட்பமானவன், தெளிவான ஞானமுடையவன். பகவத்கீதை: அவன் மகாத்மா, காணூதர்கரியன். சென்றுவிட்டனவும் நிகழ்வனவும் இனி வருவனவும் ஆகிய பொருள்களை நான் அறிவேன், ஆனால் என்னை எவனும் அறியான். குரான் கூறுகிறது: இறைவன் அவன் ஒருவனே, அவன் எத்தேவையுமற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, மேலும் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. பகவத்கீதை: அவன் ஆதிதேவன், பிறவாதவன். திருக்குரான்: அவனை அன்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளவும் சக்தி பெற மாட்டார்கள். பகவத்கீதை: எவர் ஒருவர் பரம்பொருளாக தாமாக உண்டாக்கி வணங்குகிறாரோ அவர் பொய்யையே வணங்குகிறார். சந்தோக்கிய உபனிஷம் இவ்வாறு கூறுகிறது: ஏகம் எவிதித்யம், இரண்டல்லாத அவன் ஒருவனே, ஒருவன் மட்டுமே. உபனிஷம் கூறும் வாக்கு சரி என்பதை அருள்மறையின் கீழ்கண்ட வசனம் உறுதி செய்கிறது. குரான் கூறுகிறது: நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. ஸ்வேதாஸ்வதார உபனிஷம்: அவனுக்கு உலகில் எந்த அதிபதியும் இல்லை, அவனை ஆள்பவர் எவரும் இல்லை, அவனுக்கு எந்த வரையறையும் இல்லை, அவனே காரணி, அதிபதி, அவனுக்கு இணையாக எவரும் இல்லை. குரான் கூறுகிறது: இறைவன் அவன் ஒருவனே, அவன் எத்தேவையுமற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, மேலும் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஸ்வேதாஸ்வதார உபனிஷம்: அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவன் புகழும் கீர்த்தியும் மிக பெரியது. குரான் கூறுகிறது: அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, அவனை போன்று எப்பொருளும் இல்லை, அவன்தான் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன்.